ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், சாட்சியாக சொல்கிறாரு, எச்சரிக்கவும் செய்கிறாரு. மற்ற புறஜாதிகள் இப்போ அரண்மனைக்கு போகணுன்னா இப்போ கூட்டம் முடிஞ்சவொடனே போயிடுவான். ஆனால் நம்ம அப்படி போக முடியாது, தெரியுமா? இப்போ துணி கடைக்கு போகணுன்னா போயிடுவான். நம்ம அப்படி போக முடியாது. நம்ம இதை செய்ய முடியுமா? இது வாங்கலாமா? இது நமக்கு பரலோகத்துக்கு ஏற்றதா? இது தேவையில்லாததா? இதை வாங்கினா அதிக கடன் வாங்கிடுவோமா? இது ஆண்டவர் சித்தமா? ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது. புறஜாதிகள் எங்கே வேணாலும் போவாங்க, எங்கே வேணாலும் வரலாங்க. அவங்க புறஜாதிகள். சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், புறஜாதிகள் சிந்தையில் நடக்கிறாங்க, நம்ம தேவ சிந்தையில் நடக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்தவன் யார்? நமக்கோ அந்த சிந்தையை அறிகிற பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அவ்வளோதான். கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்தவன் யார் இருந்தால் ரோமர் 11 கடைசியில் சொல்கிறார். அது வேண்டாம். அப்போ என்ன கவனிங்க, நம்ம மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். அது முன்ன அது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக, கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்போ ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாறிட்டோம். அதனால தான் இப்போ ஆண்டவரே எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும். பார்த்தீங்களா? பாட்டெல்லாம் நல்லா தெரியும், ஆனால் போயிட்டே இருக்கும், வண்டி நிற்காமையே போகும், அது பாட்டுக்கு போகும். பாட்டுக்கும் ஆளுக்கும் நமக்கு குறைச்சலே கிடையாது. புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. புரியுதா? நம்ம புத்தி எப்படி இருக்கு? கர்த்தர் நம்மளை புதிதாக்கின மனதை கொடுத்துருக்காரு. அவன் புத்தியில், ஆமாம், இதை நம்ம தமிழ் பாஷையில் சரியாக சொன்னால், அவன் பைத்தியமாகி அவன் புத்தியில் என்ன பட்டிருக்கான்? ஆமாம், என்னன்னே தெரிலங்க. இந்த பையன் அங்கிட்டு போகிறான் இங்கிட்டு போகிறான், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், எங்கே போகிறான் வாரானே தெரிலங்க, பைத்தியம் மாதிரி போயிட்டு வராங்க. தெரியுதா? அப்போ மேலேருந்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் புத்தி என்ன ஆயிடுச்சான்? அந்தகாரப்பட்டு. அப்போ ஆண்டவர் மேல இருந்து நம்மளை இயக்குறார். தங்கள் இருதய கடினத்தினாலே, வசனங்களை படிங்க, தங்களுக்கு இருக்கும் அறியாமையினாலே. என்னெல்லாம் வருது புத்தியில? அந்தகாரம், இருதய கடினம், அறியாமை, ஆண்டவருடைய நித்திய ஜீவனுக்கு அந்நியர். அப்போ என் இஷ்டம் செய்யலாமா? செய்யலாம். கனியை புசிக்கலாமா? புசிக்கலாம். போகலாமா? போகலாம். வரலாமா? வரலாம். விக்கிரகத்தை கும்பிடலாமா? ஜீவனுக்கு அந்நியராக மாறிடும். ஜீவனுக்கு அந்நியராக மாறிடுவோம். கர்த்தர் சொல்கிறாரு, உணர்வில்லாதவர்களாய். அவங்களுக்கு இந்த மாதிரி போக்குவரமாக இருக்கிறவங்களுக்கு உணர்வே இருக்காது. எதுக்கு இங்கே போகிறோம், இங்கே போகிறதுனால என்ன காரணம், இங்கே போகலாமா போகக்கூடாதா, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி. அதனால தான் ஒருத்தன் அங்கிட்டு இங்கிட்டு உங்கள் வீட்டு பக்கமாக வேகமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான்னாலே அவன் வழி தப்பி இருக்கான். கால் துரிதமானவன் வழி தப்பி. உங்கள் வீட்டு பக்கமாக அங்கிட்டு இங்கிட்டு போகிறான்னா, ஒன்று உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஆட்டையை போட போகிறான், இல்லை வேறு ஏதோ பொண்ணை தூக்க போகிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான். அப்படி தான் நடக்குது இன்றைக்கி. அப்படி தான் நிறைய வீடுகளை சுற்றி நடக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன செய்கிறவங்க இவங்க யார்? அங்கிட்டு இங்கிட்டு போகிறவங்க, அவ்வளோதான். அவங்க இஷ்டத்துக்கு போகிறவங்க, அவ்வளோதான். பஸ்ஸில் போவாங்க வருவாங்க, போவாங்க வருவாங்க. அதுலேயும் நம்ம ஊருக்காரங்களுக்கு சொல்லவே வேணாம், எங்கே போகிறீங்க? சும்மா போகிறேன். அதே கேட்டகரி தான். காரணம் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு போகிறவனை குறித்து தான் புத்தியில் அந்தகாரப்பட்டவன், காம விகாரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவங்க தேவனுக்கு பிரியமானபடி போகிறாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அதான் நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் போகிறோம் வர்றோம். நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் பார்த்துட்டே இருக்கார். நம்முடைய போக்கு சரியில்லாமல் போனால் நம்முடைய மனம் கெட்டு போகும். போனால் தங்க காயினா வாங்கிட்டு வந்தான், அன்னைக்கு செத்த மனம்தான். சாகிற வர உயிர்ப்பிக்கப்படலை பிழையாமுக்கு. போக்கு வரவு சரியில்லை. ஆனால் வரும்போது குதிரை தாங்காத அளவுக்கு தங்க காயின் வாங்கிட்டு வந்தான். யார் கொடுத்தது? பாலாக்கு. பாலா போன பாலாக்கு தீர்க்கதரிசி பிழையாமையே பாலாக்கி போட்டான். புறஜாதிகள் தான் இஷ்டப்படி போவாங்க, நாட்களை வீணாக்குவாங்க. நம்ம புறஜாதிகள் இல்லை, நம்ம கிறிஸ்துவனுடையவர்கள். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். அதனால தான் காலையில் எழும்பி எங்கே போகணும், யாரை பார்க்கணும், யார் என்னையை பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? மனம் புதிதாகணும்.
சில ஆள் பார்க்கக்கூடாத ஆளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு போன சந்தோஷம் அதுக்கப்புறம் திரும்ப வரவே வராது. சில ஆள்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், இருக்கிற விசுவாசத்தையும் அத்து போட்டுருவான். சிலரோட சேர்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், இருக்கிற சந்தோஷமும் போயிடும். அதனால தான் புத்தியில் அந்தகாரம் வந்துடக்கூடாது. இதில் கவனிக்கிறீங்களா? எச்சரிக்கையாக சாட்சியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தெரியுதா? சரீரங்களை ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுத்தவன் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகவே மாட்டாங்க. அப்போ ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உமக்கு பிரியமானபடி இந்த கால் போகணும், உமக்கு பிரியமானபடி இந்த கை போகணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார், அவனுக்கு புத்தியில் அந்தகாரம் பாட்டு போயிட்டு இருக்கான் பாரு, அவன் தன்னை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை நீங்கள் இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்து நமக்கு இப்படி கற்றுக்கொள்ள. அவர் எரிகோவுக்கு போனார்னா அங்க ஒரு குருடை சுகம் பாவம். அல்லேலூயா. அவர் எரிகோவுக்கு போனார்னா அங்க ஒரு சகவி குடும்பம் ரட்சிக்கப்படும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுதான் அவருடைய பயணம். கிறிஸ்துவை நீங்க இப்படி கற்றுக்கொண்டீங்களா? நான் நினைச்சு பார்ப்பேன், ஆண்டவரே நீங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்குப்பா எரிகோவுக்கு போனீங்க? அது உங்க ரூட்டே இல்லையா ஆண்டவரே? கலிலேயாவுக்கும் எருசலேமுக்கும் இடையில எரிகோ இல்லையே, நீங்கள் ஏன் எரிகோவுக்கு போய் எருசலேமுக்கு வந்தீங்க? அங்கே 2 பேர் இருக்கான்ப்பா, ஒருத்தன் குருடனாக இருக்கான், ஒருத்தன் சகைன்னு ஒருத்தன் இருக்கான்ப்பா. நான் சாகிறதுக்கு முன்னாடி இவன் 2 பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போகிறேன்ப்பா. அவர் நம்ம ஆண்டவர். நம்ம இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்த மாதிரி இருக்கிறோம். அப்படி இல்லை. நம்மளோட பேசுகிறவன் தேவனுடைய பலத்தை காண வேண்டும், நம் ஜீவனை பேச வேண்டும், நாம் மரணத்தை பேசக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜீவனுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார். அதனால உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க கொஞ்சம் ஆண்டவரோடு நெருங்குங்க. உங்க சுயபலத்தை தள்ளிட்டு ஆண்டவருடைய விருப்பத்தோடு ஒன்றாகுங்க. ஆண்டவருடைய சித்தப்படி எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது? நான் போற பயணம் ஆண்டவருக்கு ஏற்றதா, ஆண்டவருக்கு ஏற்றது இல்லையான்னு மன துக்கத்தில் கண்டுபிடிக்கலாம், மன போராட்டத்தில் கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துக்கும் ஆவியானவர் கூட இருக்கார். ஒரு விஷயத்தை செய்யும்போது சந்தோஷம் இருந்தால் தேவன் கூட இருக்கிறார். அது இன்னொன்று, வேதத்தை ஒப்பிட்டு பார்த்து செயல்படணும். அது ரொம்ப முக்கியம். வேதத்தை விட்டுட்டு சந்தோஷம் மட்டும் இருக்குன்னு போயிடக்கூடாது. அது வேதத்துக்குட்பட்டு இருந்தால், சந்தோஷமாக இருந்தால் தேவன் கூட இருக்காருன்னு அர்த்தம். அது துக்கத்தை உண்டாக்குதுன்னா நம்ம கொஞ்சம் காரியங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது. 3 காரியத்தில் மனது டேமேஜ் ஆகுது. அந்த 3 வேகமாக சொல்லிட்டு நான் போகிறேன். முதல்ல, ஆண்டவரை துதிக்காமல் ஸ்தோத்தரிக்காமல் சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு வாயில் தையல் போட்ட மாதிரி உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட போக மாட்டாங்க. வந்தாங்க போனாங்க, வந்தாங்க போனாங்க. ஆனால் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு தூக்கம் வரும்போது, உங்கள் மைண்டு உங்களுடைய கவலைகளை நினைக்கும் போது, உங்கள் பிரச்சனைகளை நினைக்கும் போது ஒன்றுமே தெரிலனா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனதுக்குள்ள முழுமையாக கர்த்தர் இறங்கி உங்களை சந்தோஷமாக்கிடுவார். வேற ஒன்றுமே இல்லை. அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. அதனால ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்பதற்கு உயிரோடு வச்சிருக்கீங்களே. ஆஸ்பத்திரிக்கு போனேன், பார்த்தேன், எத்தனையோ பேர் டெட் பாடியாக கிடக்கான், எத்தனையோ பேர் லட்சமா கொடுத்து நடக்க முடியாம இருக்கான். உமக்கு ஸ்தோத்திரம்னு நன்றியா துதி செய்யும் போது மனது புதிதாகுது. வேற ஒன்றும் இல்லை. நீங்க வீட்டில் எங்க இருந்தாலும் சரி, யாருமே இல்லைனாலும் என்ன ரட்சித்தீர ஸ்தோத்திர ஆண்டவரே, என்ன பேர் சொல்லி அழைச்சீர ஸ்தோத்திர ஆண்டவரே. எதிர்மறையான காரியங்களை பிசாசு கொண்டு வரும்போது ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆண்டவர் ஒருவரே. அவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு பெரிய பிரசன்னம் உங்கள் அறைக்குள்ளே வந்துடும்.